அந்தந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை அதிகமாக வாங்கி வச்சிருக்கிறதுனால தான் தங்கம் இந்த அளவுக்கு ஏறுது. நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. 20 அல்லது 30 சேமித்தால் ஓய்வு பெறும் 60 ஆனந்தமாக இருக்கலாம். என்னுடைய பார்வையில் என்ன கேட்டிங்கனாக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்சனால தங்கம் வந்து ஒரு பவுன், தட் இஸ் 8 கிராம் 800 ரூபாய். பணம் வந்து நிம்மதியை தரும், அதே மாதிரி பேங்க் பேலன்ஸு நமக்கு நம்பிக்கையை தரும். இப்போ 50% ஃபேமிலிக்கு, 30% சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்போ மீதி 20% இருக்கு, அது உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டோட டிமாண்ட் வந்துட்டு கம்மியாகி சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தியாக போகுது. அஃப்கோர்ஸ் காப்பரோட டிமாண்டுமே வந்துட்டு ஜாஸ்தியாக போகுது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. FT லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேர் வந்துட்டு இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு சேர்த்தி வைக்கிறது, இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு பழக்கம் முன்னாடி நிறைய இருந்தது. நம்ம அப்பா அம்மாலாம் வந்துட்டு நிறைய சேமித்து தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் சேமிக்கவே முடியல. ஸோ அந்த சேமிப்பை வந்துட்டு எப்படி நம்மளோட சம்பள காசுல இருந்து வந்துட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளானரான கோவை விஸ்வநாதன் சார் தான் இருக்கார். அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நெறியாளருக்கு வணக்கம். FT லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கோவை விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க சார்? இறைவன் நல்லா இருக்கம்மா. சார், பணம் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கான வழிகள் தெரிய மாட்டேங்குது. ஆனால் சேமிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஆனால் இந்த சேமிப்பு பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு. ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, இந்த 50-20-30 ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு யங் ஜெனரேஷனில் ஒரு வேலைக்கு போகிற ஒரு 25,000 30,000 சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தவங்க எப்படி அவங்களோட சேமிப்பு வந்துட்டு ஆரம்பிக்கலாம் சார் இனிஷியல் டைமில்? நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. நிதி மீன்ஸு பணம். அடிப்படை தேவை நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு. என்னதான் இருந்தாலும் பணம் தான் ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறது. கண்டிப்பாக. அப்போது நிதி பணம் வந்து நிம்மதியை தரும், அதே மாதிரி பேங்க் பேலன்ஸு நமக்கு நம்பிக்கையை தரும். நம்ம ஓரளவுக்கு காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு ஜாப்புக்கு வரோம். ஜாப்புக்கு வந்தோடனே அப்போது அதனுடைய பணத்தினுடைய அருமைகள் நமக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது, அது வெறும் சேவிங்ஸாக நீங்கள் பணமாக வச்சுருந்தா பலன் இல்லை. கண்டிப்பாக. அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது, வழிகாட்டல் வேணும். கண்டிப்பாக. அதுக்கான அடிப்படையான சில வழிகாட்டலுக்கு இருக்கிறவங்க நமக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக. அது நமக்கு நல்ல வழியே காட்டணும், எதிர்காலத்துக்கு நமக்கு உபயோகமாக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போது 20 அல்லது 30 சேமித்தால் ஓய்வு பெறும் 60 ஆனந்தமாக இருக்கலாம். அப்போ 20-30 பணத்தினுடைய அருமை தெரியாமல் ஒரு இல்லூஷன் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் செல்வ மாயை. பணம் வந்துருத்துனோன்னா நமக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தேவையா அந்த செலவு, தேவையில்லையா, இப்படியெல்லாம் நமக்கு அதனுடைய வளைவு சுழிவு நெளிவுகள் தெரியாது. அப்போது நமக்கு இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேயர்களுக்கோ இளைய சமுதாயர்களுக்கு அறிவுரையோ சொல்லலை, ஒரு வழிகாட்டலுக்காக என்னுடைய கடந்த கால அனுபவத்தை வச்சு நீங்களாம் இப்படிலாம் பண்ணினா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதை என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிகாட்டலுக்கு சொல்கிறேன். குறுகிய நேரத்தில் கொஞ்சம் முடிஞ்ச வரலையும் தெளிவாக சொல்கிறேன். இல்லைன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து வரக்கூடிய அடுத்த காணொளியில் நம்ம பண்ணலாம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் இன்பாக்ஸில் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய அடுத்த எபிசோடில் அதுக்கான வழிகாட்டுதல் பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய முதல் நன்றியுடன் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. இப்போது சேலரி வந்துடுது. சேலரி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? சேலரி, இஃப் யூ ஆர் பேச்சுலர், மோர் சான்சஸ் டு சேவ் யுவர் மணி. ஃபேமிலி மென்னாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரியான திட்டங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு வைஃபை, பெட்ரோல் செலவு,
இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதில் குடியிருக்கோம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கோம், ஒரு ரெண்டடு, நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்த்து கணக்கு போட்டது போக நாம் ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணிக்கணும். இப்போ 100ன்னு வச்சுக்கோங்க, 50% நம்மளுடைய குடும்ப செலவு, மீதி 30% இருக்குது பார்த்தீங்களா? அந்த 30 நம்ம வெறும் பணமாக வச்சா பலன் கிடைக்காது. ஒரு சின்ன சீடு இருக்குது, சீடு இருந்ததுன்னா சீடாக தானே இருக்கும், அதை விதை முளைக்க போட்டால் தானே மரமாக வரும், விதைகள் விருட்சமாகும். கண்டிப்பாக. அப்போ விதைகள் விருட்சம் ஆனோன்னா அதுக்கு டேக்ஸ் டைம். உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அதுக்கு சற்று காலம் காத்திருக்கணும். அது மாதிரி போட்டு கிராஜுவலாக நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது? இப்போ 50% ஃபேமிலிக்கு, 30% சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட். வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். வெறும் சேவிங்ஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல். அப்போ மீதி 20% இருக்கு, அது உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு சூழ்நிலையில் வேலை பழு, ஒரு வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறோம், பெரியவங்களோட போகிறோம், இல்லை அப்பா அம்மா கூட்டின்னு போகிறோம், இல்லை மனைவி குழந்தைகளோட போகிறோங்கிறதுக்கு ஒரு 20% அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சேலரி வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நாங்களாம் அப்படி தான் போகிறோம். சேலரி அக்கௌண்ட்டில் வந்துடும். அதை எடுத்து ஃபேமிலிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. மீதி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபேமிலிக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு மாதத்தில் உங்களுக்கு சேலரி ஒரு 40,000 வருது, செலவெல்லாம் போக குறைஞ்சது ஒரு 5,000 நீங்கள் மீதப்படுத்துங்க, முயற்சி பண்ணுங்க. எடுத்த உடனே முடியாது, 5 ரூபா ஆரம்பிங்க. அந்த 5 ரூபாயை நம்ம எதில் பண்ணலாம், எது சேஃப்டி? சரி, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரியாது, நம்பி பணம் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது, என்னமோ இந்த கிரிப்டோ கரன்சி அது இதெல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னமோ தங்கம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, தங்கத்தில் போனோம்னா 1 கிராம் வாங்குறதுக்கே 15,000 ரூபா வேணுமே சார், எல்லாம் சேர்த்து டேக்ஸ் எல்லாம் வந்து அதையும் வாங்க முடியாது. ஆனால் நான் அந்த 5,000 வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த 5,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் நம்ம ஊர்லேயே இருக்குது. அது ஒரு சேஃபர் அண்ட் ப்ரொடெக்டட் கவர்மெண்ட் பேக்கடு, ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் வரும், அதில் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுங்க. அப்போது அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா ஒரு 4 மாதம் போடுறது, 5ஆம் மாதம் நிறுத்துறது, இப்படி டிஸ்கன்யூ பண்ணி போட்டால் அதனுடைய growth கிடைக்காது. அதுக்கு பேர் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டுன்னு சொல்லுவோம். அப்போது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு 7% இருக்குன்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு 10% கிடைக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சார் நான் 5,000 10,000 சேவிங்ஸ் பண்ண முடியும் சார், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் சொல்லுங்கன்னா அவங்க உங்களுக்கு வழியை கட்டுவாங்க. ஆனால் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் அதில் ரிஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறாங்க. அண்டர்லைன் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் வேகமாக சொல்லிடுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறேன்ப்பா நீ பார்த்து அது எதுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டேன்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் இப்போ எது உங்களுக்கு நல்ல ஒரு growth இருக்குது, எது பேசிவ் இன்கம் வரும். மனிதனுக்கு லைஃப்பில் தூங்குற போது கூட பணம் சம்பாதிச்சாதான் இன்றைய விலைவாசிக்கும் எதிர்வரும் காலத்தில் வரக்கூடிய விலைவாசி உயர்வு இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம்மாக இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கீம் இருக்குது. அதில் வல்லுநர்கள், அதுக்குன்னே குவாலிஃபைடு பர்சன்ஸு, ஆத்தரைட் பர்சன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கணும், சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரிஸ்க்கு குறைவாக இருக்கணும், பெனிஃபிட்டும் ஜென்யூனாக இருக்கணும், நான் இத்தனை வருஷத்துக்கு என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார் சொன்னால் அவங்க வழியை காட்டுவாங்க. அப்போ மாதத்துக்கு 5,000 ரூபானா வருஷத்துக்கு எவ்வளவு? 60,000 ரூபா ஆச்சு. 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 lakhs ஆச்சு. சிம்பிள் 3 lakhs. அப்போது அது அந்த காம்பவுண்ட் ஆனுவல் growth வருஷத்துக்கு 10%னா அது ஒரு 20% டோட்டலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணாக்கா அந்த 3 லட்சத்துக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரும் இல்லையா? அப்போ நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற 5,000 ரூபா உங்களுக்கு தேவைங்கிற போகிறதுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க,
அப்போ ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்பென்சஸுக்கு அல்லது வேறு எதுக்காவது ஒரு அஃபிஷியல் பர்பஸுக்கு நீங்கள் வெறும் லோன் மட்டும் வீட்டு கடன் வாங்கிட்டா வீடு கட்டிட முடியாது. இடம் வாங்கணும், இடத்துக்கு பத்திர செலவு இருக்குது. அந்த பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அந்த பேங்க் அஃபிஷியல்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கார் வசதிகள் பண்ணி தரணும். சிலவங்க அவங்களே பண்ணிக்கிறாங்க, சில பேர் லீகல் ஃபீஸை நீங்கள் கொடுத்துருப்போம்பாங்க. இதெல்லாம் வந்து இன்விசிபிள் எக்ஸ்பென்சஸ், கண்ணுக்கு தெரியாத செலவுகள். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறதுங்கிற போது இந்த மாதிரி சேமித்து வச்சுருக்கிறது உங்களுக்கு உரிய நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு உற்ற நண்பன் இப்படி வச்சுக்கணும். இந்த பணம் வச்சு நீங்கள் பண்ணுற போது இது மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணி வரணுமே தவிர எடுத்த உடனே குழந்தை ஒரு எல்கேஜி தான் படித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வரணும். எடுத்த உடனே நம்ம பிஹெச்டி வருமா? இல்லை. இந்த மாதிரி கிராஜுவலாக நீங்கள் நிதி மேலாண்மையை கரெக்டாக பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு எறும்பு கதை கூட சொல்லியிருக்கேன். ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா அது 2 மில்லிகிராம் தான் எடை, ஆனால் அது தூக்கின்னு போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம் எடையை தூக்கின்னு போகிறது. அந்த எறும்பை பார்த்து நம்ம சுறுசுறுப்பு மற்றும் சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்து ஒரு கியூ பார்த்தீங்கன்னா ஃபார்மாக போகும். டிசிப்ளின் இதெல்லாம் அதுக்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், எதுவுமே நினைக்கிறது கிடையாது. கையில் பணம் வந்தோம்னா அது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சில இடத்துல வீண் செலவுகள் பண்ணிடுறோம். செலவு பண்ணுறது தவறு கிடையாது, அது சுப செலவுகளாக இருக்கணும். 2 டைப் இருக்குது, சுப செலவுகள், அசுப செலவுகள். அசுப செலவுகள்ங்கிறது வந்து ஆஸ்பத்திரி போகிறது, சிரமப்படுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அசுப செலவுகள். சுப செலவுகள்னால் வீட்டில் நம்ம ஒரு கல்யாணம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு வெட்டி செலவு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கோல்டோட ரேட் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, ஏறுது இறங்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டோட டிமாண்ட் வந்துட்டு கம்மியாகி சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தியாக போகுது. அஃப்கோர்ஸ் காப்பரோட டிமாண்டுமே வந்துட்டு ஜாஸ்தியாக போகுது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம காலங்காலமாக வந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லி வளர்த்ததே வந்துட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், தங்கத்தை வந்துட்டு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இப்படி சொல்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் என்ன கேட்டிங்கனாக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்சனால தங்கம் வந்து 1 பவுன் தட் இஸ் 8 கிராம் 800 ரூபா. அதாவது என்னுடைய 12 வயசில் எனக்கு அப்போது தங்கத்தை பற்றியும் இந்த விலைவாசி பற்றியும் தெரிஞ்ச வயது 12-13 வயசு. அது இப்போ 2012 பார்த்தீங்கன்னாக்கா 1 பவுன் வந்து 8,000 23,000 ரூபாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1.5 போயிடுச்சு. சமீபம் இந்த 2 ஆண்டுகளில் நிப்டி இண்டெக்ஸ் பங்குச்சந்தையில் போட்டிருந்தா கூட அதில் வந்து 14-15% தான் நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும். அதே யாராவது 2024 கோல்டில் பண்ணியிருந்தால் 74% நமக்கு அவுட்புட்டு கிடைக்கிறது. ஒன்று திரும்பி அதே மாதிரி இந்த வருஷமும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா தங்கத்தை பொறுத்தவரையிலையும் சந்தை ஏற்ற இறக்கங்கள் உண்டு. சந்தைன்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, MCX, அதனால் அது ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும். நம்ம போய் கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஜுவல்லரி மார்க்கெட்டில், அந்த விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்கும். என்னுடைய பார்வையில் தங்கம் 13,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது கீழே உடையறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த நியூ 17,000 வருது பார்த்தீங்களா கிராம், அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டு. இது வந்து ஃபினான்ஷியலி ஓரியன்ட், கரன்சி பேஸ்டு, மானிட்ரி ஓரியன்ட். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளி வந்து ஆர்னமெண்ட்ஸ், வீட்டு சுவாமி பூஜை பொருட்கள், கொலுசு, இது மாதிரி தானே பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பேசிஸில் இல்லை, ஒரு கரன்சிக்கு கூட கோல்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்தந்த சென்ட்ரல் பேங்க், அந்தந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை அதிகமாக வாங்கி வச்சுருக்கிறதுனால தான் தங்கம் இந்த அளவுக்கு ஏறிடுது. வெள்ளி ஏன் ஏறிட்டுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வெள்ளியினுடைய டிமாண்டு சைனாவில் ஒருத்தர் இந்த மாதிரி ஃபியூச்சர் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவருக்கு அதிகமாக வாங்கி ஏற்றிட்டார். அதனால் எல்லா உலக காரணிகளில் இருக்கக்கூடிய சில்வர் லாமும் ஏற ஆரம்பிச்சிது. அது உண்மையான காரணம் எப்போ தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஹெவி செல்லிங் கொடுத்தோன்னே அப்படியே ஒரு நோஸ் டைவ் அடிச்சுது. ஆனால் தங்கம் அப்படி வந்ததா? தங்கம் வெள்ளி வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட்டிவ் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக டவுனிங். இப்போது அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்குது. ரெண்டாவது, இந்த பேட்ரி மாதிரி லித்தியம் பதில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக சில்வரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு இவி வெஹிக்கிள்ஸ் வருது, இவி வெஹிக்கிள் பேட்ரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சில்வர் யூஸ் பண்ணுறோம். இது இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட். கோல்டு வந்து
கோல்டு எப்பவுமே எப்பயுமே ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்படியே இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் இருக்கும். இந்த 13, 15, 13, 15 இதுக்குள்ளே தான் இருக்கும். அதேமாரி டாலரில் பார்த்தீங்கன்னாக்கா $4000 per ounce ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே. இப்போ இது எப்போ இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தால் இறங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்படி பார்க்குற போது சைனாவில் அதிக அளவு தங்கம் வச்சுருக்காங்க. அவங்க விற்கணும் அல்லது வாங்குவதை நிறுத்தணும். இந்த மாதிரி சூழ்நிலை. அதேமாரி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இந்த சண்டையெல்லாம் யாரும் போட்டுக்கல, சமாதானமாக சந்தோஷமாக இருந்தால் அப்போது டாலருக்கான மதிப்பு ஏறும், நம்மளுடைய ருப்பியும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அப்படி ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது கோல்டு இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இன்றைய லெவலில் எனது கண்ணோட்டம், எனது புரிதல். ஓகே சார். இப்போ நான் முன்னாடியே கேட்ட மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம நிறைய வகையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி போய் நம்ம ஒரு நகைச்சீட்டு போடுவோம், இல்லை வந்துட்டு ஒரு நகையே வாங்கி வந்துட்டு ஒரு மாதம் இத்தனை கிராம்னு சொல்லி சேர்த்து வைப்போம். இப்போது அதே நகைச்சீட்டுகள் போடுற ஜுவல்லரி ஷாப்ஸில் டிஜி கோல்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஜி கோல்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ டிஜி கோல்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஜி கோல்டு அப்படின்னா நீங்கள் ஒரு 2000 ரூபா கொடுக்குறீங்க, இல்லை 5000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த 5000 ரூபாய்க்கு உண்டான மில்லிகிராமும் அதுக்கு உண்டான எடையை வரவு வச்சுருவாங்க. ஓகே. அது குறிப்பிட்ட காலத்துக்கு வரவு வச்சுப்பாங்க. நீங்கள் எப்போ தேவையோ அதை போயிட்டு நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் மணிக்கு பதிலாக அந்த வரவு வச்சுருக்கிறதுக்கு அன்னைக்கு மதிப்பில் இருக்கக்கூடிய இதுக்கு வேல்யூக்கு நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். இப்போ சமீபம் 2 மாதத்துக்கு முன்னால் ஆர்பிஐ செபிலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஜி கோல்டுக்கு நாங்கள் எந்த வித சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம், அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு, ஓகே, நாங்கள் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது, பி காஷியஸ் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிட்டாங்க. ஓகே. சரி, அப்போ அதுவும் பயமாக இருக்குது. சீட்டு நகைச்சீட்டு போடுறதுனாலும் நம்பிக்கையான கடையாக இருக்கணும். அதுவும் ஏதாவது ஒரு கன்சமாக லம்சம் ஆச்சுன்னா திடீர்னு வேறு மாதிரி ஆகிடுறது. என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற போது தான் நாங்களாம் என்ன சொல்லுவோன்னு கேட்டோம்னா, இந்த கோல்டு பீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கோல்டு பீஸ் அது ஒரு 117 கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2008 90 ரூபா 92 ரூபா இருந்த கோல்டு பீஸு ஒரு யூனிட்டு 147 ரூபா ஹை போச்சு. தங்கம் MCX ஏற ஏற கோல்டு பீஸ் ஏறும். அப்போ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க, இதை நீங்கள் வாங்கி சேமித்து வைங்க. 15,000 ரூபா போட்டு ஒரு கிராம் வாங்குறதுக்கு பதில் கையில் 5000 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த 5000 ரூபாய்க்கு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் இது கோல்டு பீஸ் வாங்க. இதை என்ன பண்ண முடியும், எப்போ விற்கணும்னா நீங்கள் இன்றைக்கி போய் மார்க்கெட்லேயே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு மஸ்ட்டு. ஓகே. அந்த ETF நல்ல நம்பகத்தன்மையான நிறுவனம் ETFாக இருக்கணும், நிஃப்டி பேசிஸாக இருக்கணும். ஓகே சார். நம்மளுடைய செபி அங்கீகரிக்கப்பட்ட பீஸாக இருக்கணும். அப்போ எப்போ வேணாலும் இன்றைக்கி நீங்கள் விற்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடுது. நீங்கள் நகையை வாங்கி விற்றா அதில் 2 விஷயங்கள் இருக்குது. சேதாரம் இருக்குது, டையிங் சார்ஜஸ் இருக்குது. விற்கிற போது அதே விலைக்கு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, நம்ம அந்த கடையே போய் தேடி போக முடியாது. எந்த ஊர்லேயாவது கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஊருக்கு போய் விற்க முடியாது. அப்போ விற்கிற போது அந்த வாங்கின விலையோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஹால்மார்க்கு 916 இந்த மாதிரி பொருள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் சில விஷயங்களுக்கு பதில் இது இஸ் பெஸ்ட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் டிஜி கோல்டு விட இது சேஃப். இது மாதிரி பண்ணலாம். புதிய இளைய தலைமுறைகள் 5000 ரூபா இருக்குன்னா, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை தெரியாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்பி தெரியாது, பாண்டை பற்றி தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இதில் போடுறேன், இதில் போடுங்களேன், பாதுகாப்பு தானே. ஓகே. ஏறுனா குறைவாக கிடைக்கும், இறங்கினா யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகே. அப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு போயிட்டு 5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் விற்கிற போது ஆவரேஜ் ப்ரைஸை விட அது அதிகமாக தான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி செய்யலாம். எல்லாமே ஒரு சேமிப்புக்கு நிறையா வழிகள் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபா சேமித்தா கூட என்னுடைய பார்வையில் மாதத்துக்கு 600 ரூபா, 12 மாதத்துக்கு 7200 ரூபா, 10 வருஷத்துக்கு மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அதுக்கு 10% CAGR கால்குலேட் பண்ணிக்கோங்க, லட்சக்கணக்குக்கு போகும் இல்லையா 20 ரூபா சேமிப்பில். ஆமாம், ஒரு நாளைக்கு 20 ரூபா, இல்லைன்னா மாதத்துக்கு 1500 ரூபா. அப்படி நீங்கள் 1500 ரூபா சேமிச்சிட்டாலே 10 வருஷம் கழிச்சு 4,13,000 ரூபா வரும். நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்து பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறையா பாதுகாப்பானதெல்லாம் இருக்குது, டைவர்சிஃபைடு இருக்குது, கான்ட்ரா ஃபண்ட் இருக்குது. அது நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டேன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டல் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லணும், மாதத்துக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், இவ்வளோ தான் என்னால் முடியும், இதுக்கு எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நான் தொடர்ந்து ஒரு 5 இயர்ஸுக்கு போடுறேன். எந்த சேவிங்ஸாக இருந்தாலும் தொடர்ந்து 3 வருஷத்துக்கு போட்டால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும். பாதியில் நிறுத்தக்கூடாது. ஓகே சார்.
சார் இப்போது எஃப்டி முன்னாடி வந்துட்டு ஓவர் ரேட்டடாக இருந்தது. ஃபிக்ஸட் டெபாசிட் தான் வந்துட்டு கரெக்ட், அதில் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது எஃப்டி வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டடாக வந்துட்டு மாறிடுச்சு சார், அது உண்மை தானே? ஓவர் ரேட் அண்டர் ரேட்டுன்னு சொல்கிறத விட இன்ட்ரெஸ்ட் கூட இருந்தது. அப்போ 9.25லாம் இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டியூ டு இன்ஃப்ளேஷன் மற்றும் இந்த மைக்ரோ டேட்டானா இந்த மாதிரி ஆர்பிஐ பாலிசின் படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபார்மாலிட்டிஸில் குறைச்சி இப்போ 6.75 இருக்குது. அதிகபட்சம் 7% இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சது. அப்போ இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்களுடைய யோசனை, இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ஏன் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு மாற்று வழி தான் பங்கு சந்தைக்கு வராங்க, பாண்டுக்கு போகிறாங்க, கோல்டு வாங்குறாங்க, அல்லது வேறு ஏதாவது அந்த மாதிரி ETF இது மாதிரி வாங்குறது காரணமே தவிர சப்ஜெக்ட் டு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன். சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம் வந்துட்டு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். கற்றதை கற்பிக்கிறோம். மீண்டும் வாய்ப்பு கொடுக்குற போது இன்னும் புதிய தகவலுடன் சந்திப்போம். நேயர்களுக்கு நன்றி. நன்றி சார்.